எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மாண்புமிகு விஜய் அப்படின்னு பதவி ஏற்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். இந்த மாண்புமிகு ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தை ஜோசப் விஜய் அவர்களுடைய சேரும்போது எவ்வளவு உணர்ச்சிகரமாகவும் உணர்ச்சிபூர்வமாக இருக்குது பாருங்களேன். இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள், ஆண்ட இரு பெரும் திராவிட கட்சிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருந்தது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். விஜய் அவர்கள் மேலே முழுக்க மக்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம், விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தாலுமே அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தமிழக மக்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகலை. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம்தான் அரசியல் கட்சியை ஆரம்பித்தாங்க. இதை நிறைய மேடைகளில் விஜய் அவர்களே தெளிவுபடுத்தியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, விஜய் அவர்களுக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தற்குறிகள். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது சரி, விஜய் அவருடைய ரசிகர்கள் மீது சரி, பல கடுமையான விமர்சனங்களை எல்லாருமே வச்சாங்க. விஜய் அவர்கள் மேலே விமர்சனங்கள் வைக்காத ஆட்களே கிடையாது. யாரெல்லாமே விஜய் பற்றி பேசினா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்க எல்லாமே விஜய் அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் எப்போவுமே பாருங்கள், யார் மேலே கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய சாதனை பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. மிகப்பெரிய சாதனை பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. நீ இந்த சாதனை பண்ணினவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்களேன், அவங்களாம் கடுமையான விமர்சனங்களை தாண்டி தான் சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த ரஜினிகாந்த் அவங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கள்ல, செவிட்டு தவளை கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செவிட்டு தவளையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துக்கு போகணும், இப்பேற்பட்ட உயரத்தை தொடரணும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இது ரியல் தான், இது ரீல் கிடையாது, ரியல் தான் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு நோக்கத்தோடு ஓடிட்டுருப்போம். நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிட்டுருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை தடுக்கிறதுக்கும், நமக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கும், நம்மளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கும் பல பேர் இடையில வந்திருக்காங்க. எல்லா வாழ்க்கையிலையும் வந்திருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டித நம்ம என்ன ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறோமோ அந்த டார்கெட்டை நம்ம தொட முடியும். இடையில வர்றவங்க, போகிறவங்க, நம்மளை தடுக்கிறவங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். நம்ம பதில் சொல்லிவிட்டு அவங்க கூட தான் இருக்கணும். இவங்க எல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம். போனால் மட்டும்தான் ஒருத்தர் சாதிக்க முடியும். ஆனால் நம்மளை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாராவது வருவாங்களா, அவங்கள விமர்சனம் பண்ணலாம்,
ஏன்னா அவங்களுக்கு வந்து விமர்சனங்கள் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையே. அதே இடத்துல நின்றுருப்பாங்க. ஆனால் அது விமர்சனத்தை கடக்கிறவங்க தாண்டி போகிறவங்க மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வருவாங்க, சாதனையாளராக ஆயிருக்காங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. நான் வந்து இதை வந்து ஒரு அட்வைஸாக நான் சொல்லலை. நம்ம அனுபவித்த விஷயங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கட்டும், சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நம்ம பார்த்தாவே நமக்கு வந்து அதிலிருந்து நிறைய நல்ல அனுபவங்கள் வந்து கிடைக்கும். நம்மளும் இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த விமர்சனங்கள் பண்ணுறவங்க, நம்மளை வந்து தப்பு தப்பாக பேசுகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து அதில் போயிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த இலக்கை வந்து நோக்கி ஓடுறோமோ அந்த இலக்கை வந்து அடைய முடியும். அப்புறமா பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பற்றி நினைக்க வந்து நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஐயா காலத்தில் எம்ஜிஆர் ஐயா வந்து திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வரும்போது, அதாவது ஏற்கனவே திமுகவில் தான் அவங்க இருந்தாங்க, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கருணாநிதி ஐயா அவங்களுக்கும் எம்ஜிஆர் ஐயா அவங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடாகி திமுகலேருந்து வெளியில் வரும்போது, வெளியில் வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா எம்ஜிஆர் ஐயாவுக்கு கருணாநிதி அவர்கள் வந்து கொடுத்த நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கடுமையான விமர்சனம் வந்து நிறையா வச்சாங்க. யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச வைக்க முடியுமோ அதில் பேச வச்சாங்க. கூத்தாடிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வந்து எம்ஜிஆர் மேலே வச்சாங்க. ஆனால் அப்படி இருந்தோம் எம்ஜிஆருடைய வெற்றியை கலைஞர் ஐயாவால் தடுக்கவே முடியல. எம்ஜிஆர் ஐயா வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ நெருக்கடிகள் விஜய் அவர்களுக்கு கொடுத்தாலுமே அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து, நெருக்கடிகளை தாண்டி தமிழக மக்களுடைய பேராதரவோட, குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு முதலமைச்சராக பதவியேற்க முடியாது. உண்மையாகவே தமிழக மக்களுக்கும் சரி, தமிழக இளைஞர்களுக்கும் சரி, தமிழக பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் சரி, நாங்கள் இந்த நேரத்தில் ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைவணங்குகிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எப்போவுமே பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிறதே சொல்கிறேன் நான். நம்மளாம் ஆகா ஓகன் நல்லா பணம் காசு பேர் புகழோடு வந்து நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின அவங்க யார், என்ன விவரம், அவங்கள பற்றி இவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம அந்த பணம் காசு பேர் புகழ் எல்லாத்தையும் இழந்து அனாதை மாதிரி தன்னந்தனியாக நிற்கும்போது தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்கள யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நல்லபடியாக ஆகா ஒன்று வாழ்கிறான்னு வச்சிங்களேன், அவன் பக்கத்துலேயே வந்து நம்ம போகக்கூடாது. ஆனால் யார் ஒருத்தர் நல்லா வாழ்ந்து கீழே விழுந்திருக்கானோ, யாரடா நம்மளை வந்து தூக்கி விடுவாங்க, நமக்கு ஒரு கை வந்து கிடைக்காதா சப்போர்ட்டுக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கான் பாருங்கள், அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்ம நல்லா இருப்போம். இதை நான் அனுபவித்து நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கிடையாது. ஆனால் இதை வந்து அனுபவித்து நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கும். அது மிகப்பெரிய மறக்க முடியாத கசப்பான அனுபவங்கள் வந்து நடந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மனுஷன் வந்து ஜெயிச்சாகணும். போராட்டங்கிறது வந்து வாழ்க்கையில் நிறைய இருக்கும். போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்ம போராடாமலே வந்து நம்ம வந்து என்னால் முடியல, இது நம்ம தோற்றுட்டோம், இனி அவ்வளோதான் நம்ம முடிவு பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை வந்து யார் தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம தான் தூக்கி விடணும். அதுக்கு வந்து நம்மகிட்ட தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டுங்கிறது வந்து நம்ம இருந்தே ஆகணும். தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு மேலும் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய உதாரணம். திரையுலகத்தில் திரைப்படத்துறைக்கு வந்ததுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான விமர்சனங்கள் வந்து வைக்காத ஆளே கிடையாது. எல்லாமே விமர்சனம் வச்சாங்க. இது என்ன இப்படி இருக்கிறான், மூஞ்சி இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மூஞ்சிலாம் வந்து சினிமாவில் நடிக்க வந்திருக்கு, ஏகப்பட்ட
விமர்சனங்களெல்லாம் வந்து அப்போவே விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்க. அதனால தான் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஒரு நடிகனாக வந்து வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை வந்து கடந்து வந்த மனிதர் தான் விஜய் அவர்கள். அந்த விமர்சனங்களை எல்லாத்தையுமே கடந்து வந்தங்காட்டி மட்டும்தான் அவரால் மிகப்பெரிய ஒரு நடிகராக, தமிழ்நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகராக வந்து மாற முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமாவும் அவர் யாரும் விமர்சிக்காத ஆளே கிடையாது. பனையூரில் போய் பதுங்கிக்குவார், மக்களை பார்க்க வந்து வெளியில் வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், மக்களை சந்திக்கிறதுக்கு பயம் அவருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு மக்களுக்கு உண்டான தலைவர், மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்து வராங்க அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் வந்து ஆர்வமாக ஒடியாரத்தை செய்வாங்க, இளைஞர்கள் வரத்தை செய்வாங்க. ஆனால் தமிழக வெட்டிக்கழகத்துடைய அலுவலகத்திலிருந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு வந்து கூட்டமாக வராதிங்க, விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடராதிங்க, வாகனத்தில் 2 வீலரில் வராதிங்க, அதே மாதிரி கை குழந்தையில் கூப்பிட்டு வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய தரப்பில் ஏகப்பட்ட அறிக்கைகள் கொடுத்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பயங்கர ஆர்வமாக வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்து வர்றவங்களை யார் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் இவங்க வந்து பாதுகாப்பும் கொடுக்க மாட்டாங்களாமா, விஜய் வந்து விமர்சனம் பண்ணுவாங்களாமா. விஜய் நீ வெளியில் வர்றதில்ல, மக்களை சந்திக்கிறதில்ல, நிர்வாகிகளை சந்திக்க பயம், மக்களை சந்திக்க பயம்னு சொல்லி அந்த மாதிரியான மறைமுகமான தாக்குதல் வந்து விஜய் மேலே வச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மனுஷன் வந்து இப்போ வந்து ஜெயிச்சு முதலமைச்சரை வந்து பதவியேற்க போகிறாங்க. யார் யாரெல்லாமே விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ இப்போ அவங்க எல்லாமே முதலமைச்சராக ஆக போகிறாரு அப்படின்னு நேற்று ஆளுநர் மாளிகையிலேருந்து அறிவிப்பு வெளியில் வந்த உடனேயே அவங்க டோட்டலாக அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே மாறிச்சு. இது வரைக்கும் என்னென்னலாம் பேசுனாங்களோ அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சக்தி மக்களுக்கான கடவுள் வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் விஜய் நான் நினைக்கிறேன். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு நீங்கள் பாருங்கள், நல்ல தலைவன் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் வந்து தேவைப்படுது. நீங்கள் ஒரு மனுஷன் இவன் வந்து தான் ஆவான், இவன் ஜெயிச்சு தான் ஆவான், இவனுக்கு வந்து இதுதான் விதி, என்ன தான் தடைகள் பண்ணாலும் நெருக்கடிகள் கொடுத்தாலும் பலிகள் போட்டாலுமே அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. விஜய் அவர்கள் வந்து அந்த மனுஷனை வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, மக்களுடைய எழுச்சியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் விஜய் அவர்கள். எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வேறு, இப்போ 2026 இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் வேறுங்க, தலைமுறைகள் வேறு, மாறிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண விஜய் அவர்களுக்கு வந்து ஹைப் வந்து அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம், விஜய் அவர்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அவருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களோ, இடைஞ்சல் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குற நெருக்கடிகளை விட பல மடங்கு வந்து விஜய் அவர்களை தமிழக மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம். அதை மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் பண்ணலை, விஜய் அவர்களை தமிழக மக்கள் வந்து சாதனை பண்ண வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே புதுசாக 2 வருஷம் 3 வருஷம் தான் வந்து கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் வந்து முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்க அப்படின்னா வேறு யாருக்குமே அந்த நிகழ்வுகள் வந்து நடந்துச்சா அப்படின்னா அது நமக்கு தெரியல. அதே மாதிரிங்க தமிழக வெட்டிக்கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மட்டுமல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே முக்கிய பொறுப்பு இன்றைக்கி வந்து பதவியேற்க போகிறாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு உத்தேச பட்டியல் வந்து நேற்று வெளியிட்டாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது. இது கன்ஃபர்மேஷன் ஆன ஒருபாடு அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். எல்லாருக்குமே நல்ல நல்ல பொறுப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்புகளோட தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் நம்புகிறோம். திரும்ப நாங்கள் சொல்கிறோம், புதுசாக அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி யாருக்குமே ஒரு சம்பவம் நடந்ததில்லை.
ஒரு விஷயம் நடந்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ நடக்குது அப்படின்னா அது கடவுளோட அனுகிரகமும் தமிழக மக்களுடைய பேராதரவும் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு வந்து ஆளுநர் மாளிகையிலேருந்து எப்படா வந்து அறிக்கை கொடுக்க போகிறாங்க, அழைப்பு வரப்போகுது அப்படிங்கிறத கோடான கோடி மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு தமிழக மக்களை தூங்க விடாமல் இந்த பிரேக்கிங் நியூஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸ், சாப்பிட முடியல, தூங்க முடியல, குளிக்க முடியல, அந்த மாதிரியான மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து 10 மணி காலையில் 10 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்க. இந்த மக்கள் எல்லாத்தோடு சேர்ந்து நாங்களும் வந்து இந்த பதவியேற்பு விழாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். விரைவிலேயே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் ஆக போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக விஜய் அவருடைய ஆட்சி வருங்காலத்திலையும், அதாவது தமிழ்நாட்டுடைய நிரந்தரமான முதலமைச்சர் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை தளபதி விஜய் அவர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியை வந்து நம்ம எல்லாமே பார்க்கத்தான் போகிறோம். இதுக்காகத்தான் கோடான கோடி மக்கள் எல்லாமே வந்து காத்துட்டுருக்குறோம். விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துருவாங்க. இது வரைக்குமே திமுக அதிமுக இரு பெரும் திராவிட கட்சியில் வந்து தீர்க்காத பிரச்சனைகளை விஜய் அவர்கள் தீர்த்துருவாங்க அப்படின்னு மக்கள் நம்பி தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களை விஜய் அவர்கள் வந்து ஏமாற்ற மாட்டாங்க, விஜய் அவர்கள் ஏமாற்றவும் விட மாட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, அது விஜய் நாடாகத்தான் மாறப்போகுது. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பான ஆட்சியை விஜய் அவர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்துருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சில கட்சிகளுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். விசிகேவாக இருக்கட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து நேற்று மிகப்பெரிய ஆதரவை கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக மட்டும்தான் விஜய் அவர்களால் வந்து முதலமைச்சராக பதவியேற்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறோங்க, எங்களுடைய பதிவுகளுக்கு தயவு செஞ்சு இந்த பதிவு கேட்குறவங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம், தலைவணங்குகிறோம். மேலும் இது போன்ற நல்ல பதிவோட நல்ல விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.